இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர், நம்மளுடைய மதிப்புக்குரிய மு.க.ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் சில விஷயங்களை நம்ம பேச போகிறோம். ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள்லாம் சிலுத்து போய் சில்லறையை விட்டு எரிஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு பேசியிருப்பாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ, அதாவது நீங்க மக்களுக்கு மக்களை நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணல, மக்களுக்கு துயரத்தை கொடுக்குறீங்க, துன்பத்தை கொடுக்குறீங்க, அவங்க நஷ்டப்படுறாங்க, அதனால என்னால தாங்கிக்க முடியல, என்னுடைய இதயத்துல இருந்து ரத்தம் வடிகிறது, அயகோ அப்படின்ற அளவுக்கு விமர்சனத்தை வச்சாரு. இவ்வளவு விமர்சனத்தை வைக்கும்போது மக்களுக்கு எப்பா திமுகலாம் இப்படி ஒரு ஆளா, இவருக்கு போய் ஓட்டு போடாம விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு கவலையில ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு போட்டு முதல்வராகவும் ஆக்கி உட்கார வச்சாச்சு. முதல்வர் ஆகும்போது இவர் சில வாக்குறுதிகளையும் கொடுக்குறாரு. 1-2 பரவாயில்லைங்க, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள். மக்களுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்குறாரு தலைவர். தமிழ்நாடு எங்கேயோ போகுது, அமெரிக்கா என்ன ட்ரம்ப், ட்ரம்ப் அண்ணனுக்கு அவார்டை கொடுறோம் அப்படின்ற அளவுக்கு நாமெல்லாம் நினைச்சு அவருக்கு ஓட்டு போட்டோம். நம்பிதான் ஓட்டு போட்டோம், நீங்க நாங்க எல்லாரும் தான். அப்படி ஓட்டு போட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களை மறந்துட்டாரு. சரி, வயசாயிருச்சு, மறந்துட்டாரு. இல்லை, 5 வருஷம் ஆட்சி இருக்கு, போக போக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாமளும் முதல்ல ஒரு வருடத்தை பெரிய அளவுல விமர்சனங்கள்லாம் வைக்காம கடந்து போனோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான முகம் தெரியுது. என்ன மாதிரி தெரியுது? திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் ஊழல் ஊழல், கொள்ளை கொள்ளை கொள்ளை, இதை தான் அவங்க குறிக்கோளா வச்சு பண்ணுவாங்க அப்படின்ட்டு படிச்ச நிறைய பேரும், இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் இருந்த நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க. இவங்க என்னடா அப்படி அவரை போய் ஒரு பெரிய ஒரு உத்தமரபை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருந்த போதுதான் அவங்க என்ன சொல்றதுன்னா அப்படிதான்டா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. லாக்அப் டெத்துல இருந்து, பெண்கள் பாதுகாப்புல இருந்து, ஆசிரியர், மருத்துவர், விவசாயிகள், ஏன் நம்மள மாதிரி பாமர மக்கள், இப்படி எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்குறன்ட்டு சிறப்பே இல்லாத ஒரு ஆட்சியை தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே கஷ்டப்படுத்துற அளவுக்கு தான் ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த விஷயங்கள், அதாவது மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இந்த விஷயங்களாவது நம்மளுடைய முதல்வருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு இருக்கேன், மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, என்னுடைய ஆட்சி தான் இந்த தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சி அப்படின்ற அளவுக்கு அவருக்கு யாரோ பக்கத்துல இருந்துட்டு ரைட் அப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதை தான் அவர் நம்புறாரே தவிர கள நிலவரம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியல. ரெண்டாவது, முதல்வர் அவர்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க என்ன நிலவரம், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கிராமத்துக்கு போறாங்கன்னா அந்த கிராமம் இதுக்கு முன்னாடி இவர் வர்றதுக்கு நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்தாதான் முதல்வருக்கு தெரியும். இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கா, ரோடு சரியில்லையா, அது சரியில்லையான்னு தெரியும். முதல்வர் வரும்போது மட்டும் அதை சரி பண்ணிட்டு அவர் போனே புறத்தையும் பிச்சு எரிஞ்சிருவானுங்க. முதல்வர் வரும்போது மட்டும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தமிழ்நாடு அப்படி இருக்கு, தமிழ்நாடு அதுல முதலிடம், தமிழ்நாடு இதுல முதலிடம், தமிழ்நாடு சிறப்பா இருக்கு, அதா இருக்குன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் போய் நீங்க அடிச்சு விட்டுட்டானுங்க அப்படின்ற மாதிரி. இந்த சரி, நம்ம போய் ஒரு மேடையில் போய் பேசுறோமே, அது உண்மையா பொய்யா அப்படின்றத கூட முதல்வர் அவர்கள் கன்ஃபார்ம் பண்றதே கிடையாது. இடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது இந்திய அணியினுடைய மாற்றுத்திறனாளி அணியின் கேப்டன், நான் தான் கிரிக்கெட் கேப்டனு, நான் ஆஸ்திரேலியாவில் போய் வேர்ல்டு லெவலில் நடந்த ஒரு உலகக்கோப்பை போட்டியில் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் கப் வாங்கிட்டு வந்திருக்கோம், தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் என்ன பண்ணா, முதல்வர்கிட்டே போய் கப்பை கொடுத்து பாராட்டுல வாங்கிட்டு வந்தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவனுக்கு அரசு வேலையெல்லாம் தருவதாகலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்சி, அதாவது அவங்களுக்கே தெரியல என்ன நடக்குது கீழே அப்படின்றது தெரியல. ஏன்னா கீழே இருக்கிறவங்க விவரமா இருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் மேலே கொண்டு போயிடக்கூடாது, இப்படியே வச்சுக்கிறோன்ட்டு. சரி, இவங்க ஒரு பக்கம். காவல்துறை, மற்ற அரசு துறைகள், இவங்களாச்சும் மேலிடத்துல போய் ஏதாச்சும் சிறப்பான விஷயத்த சொல்லி, ஏங்க மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, காரி துப்புறாங்க, உங்களை நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களும் சொல்வதாக தெரியவில்லை. ஏன்னா சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் அந்த நெல்மணிகள்ல வீணா போயிருக்காது, ஆசிரியர்கள் அவ்வளவு பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க, தூய்மை பணியாளர்கள் இந்த அளவுக்கு இறங்கி மக்கள், அதாவது களத்துல இறங்கி தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணிலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து தூய்மை பணியாளர்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு போராட்டம் பண்ணி பார்த்துருக்கேனே தவிர மொத்த தூய்மை பணியாளர்களும் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் முதல்வர் அவர்கள் அதை கூட பெருசா எடுத்துக்காம இன்னும் இருக்காரு அப்படின்றதுதான் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். இது இவ்வளவு பிரச்சனையுமே அவர் கண்ணுக்கே தெரியாம இருக்கும்போது
விஜய் அவர்கள் மட்டும் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாரு அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறி. அதை அடுத்தடுத்து பேசும்போது நம்ம சொல்லுவோம். ஸோ முதல்வர் அவர்கள், அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மக்களுடைய குறைகள் என்ன, அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றது தெரியாம ஒரு பொம்மை முதல்வர் போலதான் அவர் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இதே இதே நிலை அப்படியே 2026 தொடருமானால் நாம எல்லாரும் எந்த மாதிரியான சூழ்நிலையில இருப்போம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. லாக்அப் டெத் வந்து யாரும் மறந்துடாதீங்க. எவ்வளவோ லாக்அப் டெத் நடந்துருச்சு. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது லாக்அப் டெத் நடந்துச்சு. அப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அவங்களெல்லாம் விடமாட்டேன், நான் சும்மா விடமாட்டேன், அப்படி இப்படி ஐயோன்ட்டு குதிச்சவர் தான் நம்மளுடைய மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அவருடைய ஆட்சியிலே எதாவது நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி அவர் என்ன பேசுறாருன்றது யோசிச்சுக்கோங்க. விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொன்னவர், நானும் ஒரு விவசாயி தான், நானும் விவசாய மக்களுடைய சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொன்னவர், டெல்டாக்காரன் சொன்னவர், இன்னைக்கு எந்த மாதிரி விவசாயிகளை பாதுகாக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது பெண்களுக்கான பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு சொன்ன முதல்வருடைய ஆட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி தொடர்ந்து இவர்கள் மீது விமர்சனங்கள் மட்டும்தான், அதாவது அவர்களுடைய குறைகளை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுதே தவிர, இவங்க ஏதாச்சும் சொல்ற அளவுக்கு பெருசா பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு 2-3 மினிஸ்டர், நல்ல மினிஸ்டர், பிடிஆர் அந்த மாதிரியான 2-3 நல்ல மினிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால ஏதோ 1-2 நல்ல விஷயங்கள் நடக்கும். அது வந்து அவர்கள் கண்டிப்பான முறையில் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க பண்ணி ஆகணும். எவ்வளவு சுத்தியுமே அக்கிரமங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒன்னாச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு தான் பண்றாங்களே தவிர, சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இவங்க ஆட்சி வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு, நம்ம வந்து எப்படின்னா ஒரு படம் வந்து நல்ல ஹைப்பு கொடுத்துட்டு அங்க போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னா எவ்வளவு அப்செட்டா இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய ஆட்சி இருக்கு. 2026 மக்கள் வந்து கொஞ்சம் சுதாரணமா யோசிச்சு யாரை தேர்ந்தெடுக்கணும், படிச்சவங்களை தேர்ந்தெடுக்கணும், நல்ல மக்கள் மீது அக்கறை இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கணும், மக்களுக்கு விருப்பமான, மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்த ஒருத்தவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் இதற்கு சரியான நபரா இருப்பாரு. அவர் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல மாற்றம் உருவாகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. உங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.